ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்க்கான மெட்டீரியல் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் மெட்டீரியல் ரிவ்யூவாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு இந்த புக்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, மொத்தமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 9 புக்ஸ் இருக்குது. ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 12 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 12 யூனிட்ஸை ஃபீனிக்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 புக்காக வந்து அவங்க அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதை நம்ம லைனாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் புக். ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரோனாமிக் பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் மீட்டியோராலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் 1ல் வந்து கவர் ஆகுது. இது ஒன் ஆஃப் தி அப்டேட்டட் எடிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தர் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து ஆத்தருடைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே வந்து பிஹெச்டி அண்டு பிஜி ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்ற எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஏன்னா ப்ராப்பராக வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டால் ப்ராப்பராக ரெடி பண்ணப்பட்ட மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 228 பேஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அக்ரோனாமிக் பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் மீட்டியோராலஜி எப்படி படிக்கலான்ற ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இது நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி இந்த புக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாபிக் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அக்ரோனாமிக் பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் மீட்டியோராலஜி தானே. இப்போ வந்து அதை நமக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரோனாமிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே வந்து அக்ரிகல்ச்சரல் மீட்டியோராலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இரிகேஷன், அதுக்கடுத்து வீட். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டாப்பிக்காக லைக் இதில் கொடுக்கலனாலும் உள்ள ஹைட் ஆகியிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்க முடியாதுன்றனால அதுக்கு கீழேயே நமக்கு வந்து இரிகேஷன், வீட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்ரோனமி ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ், அதுக்கு கீழே மிஸ்சலேனியஸ். இது நான் பார்க்கும்போது தான் சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் லைக் காமன் அக்ரோனமிக் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி கிராப்ஸில் ஃபாலோ பண்ணணும், ஆரிஜின் ஆஃப் த கிராப்ஸ் என்னென்னன்றதெல்லாம் கண்டிப்பாக ஏஓவில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்குன்றனால இதை மிஸ்சலேனியஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு கீழே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, சீரியஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸில். தென் அதுக்கடுத்து லீடிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹையர் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அப்டேட்டட் கண்டென்ட்டை வந்து நமக்கு ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தேடி தேடி இந்த டேட்டா எங்கே இருக்குன்றதை பார்க்கவே தேவையில்லை. நமக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்கிறத ப்ராப்பராக படித்தாலே மோர் தேன் இனஃப்ன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம் என்னது இவ்வளோ இருக்கா, இவ்வளோ படிக்கணுமான்ற மாதிரி நினைப்பீங்க. டோட்டலாக வந்து 228 பேஜஸ் இருக்குன்றது லைக் நமக்கு பார்த்த உடனே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியரை வந்து கொண்டுட்டு வரலாம். பட் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து பேஜ் நம்பர் 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 35லேருந்து 60 வரைக்கும் இருக்குது. இது வந்து நமக்கு ஃபுல்லாக படிக்கணுமானா அவ்வளவும் நமக்கு தெரியவே தேவையில்லை. நம்ம இதில் என்ன பண்ணலான்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ஃபார் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரானமி அண்ட் மீட்டியோராலஜி கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 125 இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 25 பேஜஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க பாயிண்ட்ஸ் டு பாண்டர். இங்கே இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் நமக்கு தேவையானது என்ன, லைக் நிறைய ஸ்டோரி மாதிரி படிக்காமல் என்ன படித்தா டக்குன்னு வந்து லைக் நம்ம வி ஹேவ் அரௌண்ட் ஒரு 65 டேஸ் தான் இருக்குன்றனால நமக்கு கம்மியான டைமில் ப்ராப்பரான மெட்டீரியலோட கொடுத்துருக்க ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நமக்கு தேவையான டேட்டாவை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக படிக்கலனா கூட இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடி இருக்க கண்டென்ட்டை தேவையானதை மட்டும் கிறிஸ்பான பாயிண்ட்டாக நமக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே மோர் தேன் இனஃப். அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா புக்கை வாங்கிட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் டு பாண்டரை ப்ராப்பராக படிச்சிங்கனாலே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து கிடச்சிரும். அந்த அளவுக்கு மெட்டீரியல் ப்ராப்பராக ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதோடைய நம்ம பாயிண்ட்ஸ் டு பாண்டர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அக்ரோனமி ஆஃப் ஃபீல்டு கிராப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 149ல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ராப் வந்து நமக்கு ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னென்ன பேசிக் டீடைல்ஸ் தேவைன்னா குரோமோசோம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளைமேட்டிக் நார்மல் என்னென்ன கிளைமேட்டில் எப்படி வரும், இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் என்ன, சீட் ரேட் என்ன, ஸ்பேசிங் என்ன, அண்ட் என்பிகே ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ கொடுக்கணும், வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் எப்படி கொடுக்கணும், ஹெர்பிசைடு என்னென்ன போடலான்ற முதற்கொண்டு ஒரு க்ராப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த க்ராப்பில் நமக்கு எதெல்லாம் கொஷினாக கேட்பாங்களோ அதை எல்லாமே ப்ராப்பராக இங்கே டேபிள் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட், மெய்ஸ், சொர்க்கம், கம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். தென் அதுக்கடுத்து இந்த புக்கில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இப்போ நமக்கு கல்டிவேஷன் ஆஃப் மல்பெரி க்ராப் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து மில்லட், அதுக்கடுத்து பல்சஸ், அதுக்கப்புறம் ஆயில் சீட், அப்புறம் கமர்ஷியல் க்ராப்ஸ், அடுத்து ஃபோரேஜ், அதுக்கடுத்து க்ரீன் மென்யூர் சொல்லிட்டு ப்ராப்பராக இப்போ ஃபீல்டு க்ராப்பில் என்னென்ன க்ராப்ஸ்லாம் வருமோ எல்லாத்தையுமே டேபிள் மேனரில் ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மிஸ்லேனியஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம முன்னாடி சொன்னது அந்த ஆரிஜின் ஆஃப் த கிராப்ஸ் மாதிரியான இம்பார்ட்டன்ட் மிஸ்லேனியஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அட் த எண்டில் வந்து நமக்கு இங்கேயும் ஒரு பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் எனக்கு வந்து டைம் இல்லை, எனக்கு நிறைய இருக்கிறத படிக்க முடியலன்னா கூட நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, லீடிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, ஹையர் ஏரியான் ப்ரொடக்ஷனில் அப்டேட்டட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாலே மோர் தேன் எனஃப். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு அந்த டேபிளில் நிறைய இருந்தது, அதை ஃபுல்லாக என்னால் படிக்க முடியாதுன்னா கூட நமக்கு பின்னாடி பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸ்னால் என்னன்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கேட்பாங்களோ அதை மட்டுமே இவங்க தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக படிக்கலன்னா கூட கடைசி டைமில் இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரை எடுத்து நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படித்தாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகேங்களா? இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பார்க்க தான் புக் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் அவ்வளோ ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிறத எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சு படிச்சிங்கனாலே நமக்கு இது போதும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகே, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ் பர் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து கவர் ஆகியிருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த அப்டேட்டட் எடிஷன். இது வந்து ரொம்ப குட்டி புக்னே சொல்லலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அரௌண்ட் 90 பேஜஸ் தான் இருக்கும். லைக் நிறைய இருக்காது. ஏன்னா ட்ரை ஃபார்மிங்ன்ற கண்டென்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிறிஸ்ப் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த புக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாபிக் எப்படி இருக்குது, ட்ரை ஃபார்மிங்னு இருக்குது, அதுக்கு அடுத்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு ட்ரை ஃபார்மிங்கான டாபிக் லைக் அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ட்ரை ஃபார்மிங்னா என்ன, சாயில் டைப்ஸ் என்ன இருக்குது ட்ரை ஃபார்மிங்கில், கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மேஜர் கிராப்ஸ் என்னென்ன, ட்ரை லேண்ட் டெக்னாலஜி என்ன, ப்ரீ மான்சூன் சோயிங் எப்படி இருக்கும், எவப்போ டிரான்ஸ்பிரேஷன், லைக் எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு ட்ரை ஃபார்மிங்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா ப்ராப்பரான கண்டென்ட்டுமே சிலபஸ் படி லைன் பை லைனாக நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டு இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ஃபார் த ட்ரை ஃபார்மிங்கும் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம இப்போ ட்ரை ஃபார்மிங் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ரைட்? இப்போ அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு கொடுத்தாங்கனாலும் கீழேயே பார்த்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டோடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்தியன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபாரஸ்டோடைய கிளாசிஃபிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கொஷின்ஸ் ஃப்ரம் இட். அந்த மாதிரி நமக்கு டாபிக் பை டாப்பிக்காக கொடுத்துட்டு அட் த எண்டில் பார்த்தீங்கனாலும் இங்கேயும் நமக்கு பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது 90 பேஜஸ் தான் இருக்குது. பட் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வந்து ப்ராப்பராக இருக்கனால இன்கேஸ் ஃபுல்லாக படிக்க டைம் இல்லைனா கூட அட் த எண்டில் வந்து நீங்கள் கடைசி டைமில் படிக்கணும்னு நினைக்கிறப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்க பாயிண்ட்ஸ் டு பாண்டரை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கனாலே போதும். இதில் ஒரு விஷயம் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் பிடிச்சதே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் ஒரு நிறைய டாபிக் பாயிண்ட்ஸ் தான் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடுவில் வந்து டிவைடட் இன்ட்டு 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனுன்றது ரொம்ப பேசிக் கொஷின், பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே இந்தியா பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஒரு இடத்துல தமிழ்நாடு ஒரு இடத்துல மாற்றி கொடுக்காம லைக் எல்லாமே பக்கத்தில் இருக்கனால இதுவும் ஒரு ஃப்ளோலேயே இருக்கும். நம்ம படிக்க படிக்க வி கேன் ஏபிள் டு மெமரைஸ் இட். அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலாக இது இருக்குது. இப்போ பார்க்கலாம், நமக்கு ட்ரை ஃபார்மிங் பார்த்துட்டோம். இப்போ அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய பாயிண்ட்ஸ் டு பாண்டர் கூட எடுத்த உடனே லைக் நம்ம டாபிக் பை டாப்பிக்காக அதில் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை அங்கேயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டு பாண்டர்லையும் ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம இதை மட்டும் படித்தாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஷியராக நமக்கு இதில் கேட்குற கொஷின்ஸை இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வழியாகவே வி கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பார்த்துட்டோம். தென்
அதுக்கடுத்த ஒரு மெட்டீரியல் வந்து பார்க்கலாம். இதோடைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயில் சயின்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து யூனிட் 3ல இருக்கும் சாயில்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட்டும், தென் அதுக்கடுத்து யூனிட் 9ல் வந்து எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து ஸ்மால் டாபிக்ன்றனால அது ரெண்டுத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரு சிங்கிள் புக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் யூனிட் 3 அண்ட் யூனிட் 9 வந்து ப்ராப்பராக கவர் ஆகியிருக்கு. ஓகேங்களா, இதுவும் அப்டேட்டட் எடிஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 156 பேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, இதோட இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, டாப்பிக்கே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, யூனிட் 3 தனியாக யூனிட் 9 3 பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இண்டெக்ஸும் அதே மாதிரி இருக்குது. சாயில் சயின்ஸஸ்க்கு தேவையான விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து சாயில் சயின்ஸஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி என்ன, அதோட ப்ரொடக்டிவிட்டி என்னன்ற டாப்பிக்கும் இதையே கவர் ஆகியிருக்கும். ஸோ தட் நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னது பேர் சாயில் சயின்ஸ்னு மட்டுமே இருக்கே, ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் கவர் ஆகியிருக்குமான்ற ஒரு டவுட் இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு பாருங்கள், லைக் சாயில்னா அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, மேஜர் சாயில்ஸ் தமிழ்நாடுல என்ன இருக்குது, அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, அதோடைய ரோல் என்ன க்ராப் ப்ரொடக்ஷனில், அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு சாயில் ரியாக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயில் ஃபெர்டிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, ஃபெர்டிலைசர் என்ன, அது எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், இரிகேஷன் வாட்டர் அண்ட் வாட்டர் டெஸ்டிங். ஸோ தட் சாயில் சயின்ஸில் ஒரு டாபிக் எடுத்தால் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணுமோ ஆஸ் பர் சிலபஸ் படி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே எனக்கெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் கடைசியில் இருக்க பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 52 பேஜ்லேருந்து 92 பேஜ்னா அரௌண்ட் ஒரு 40 பேஜஸ் கிட்ட வரும். இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரை சாயில் சயின்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப பெட்டர். நான் உங்களுக்கு கண்டென்ட்டும் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம அதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாயில்ஸ் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன்னா அதில் வந்து என்னென்ன பேசிக் திங்ஸ் இருக்குன்றதை கொடுத்துட்டு அதோடைய காம்போசிஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தட் நமக்கு டாபிக் வந்து ஒன்று இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட சப்டிவிஷனாக ப்ராப்பராக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து மேஜர் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா ஒரு டைப் ஆஃப் சாயில் கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாடுல எந்தெந்த இடத்துல இருக்குது அதோடைய பிஹெச் ரேஞ்சிலேருந்து எல்லாமே ப்ராப்பராக நமக்கு தேவையான விஷயத்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எனக்கு டைம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ள ஃபுல்லாத்தையுமே படிங்க. படித்து முடிச்சுட்டு அட் த எண்டில் இருக்க உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லுவேன்னா, நீங்கள் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக உள்ள ஒரு ரீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்களோ அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் கடைசி டைமில் தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதணுமான்ற அவசியமே இருக்காது. ஏன்னா அட் த எண்டில் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 49ல் வந்து இருக்குது, நான் உங்களுக்கு அது காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி பேஜ் நம்பர் 52ல் இந்த இடத்துல நமக்கு பேசிக்காக அதில் அங்கே என்ன பார்த்தோமோ அதோடைய கன்சைஸான விஷயத்த இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு அடுத்து இருக்க டாபிக் என்னது, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அட் த எண்டில் வந்து இங்கேயும் இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரை கொடுத்து ப்ராப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ தட் நம்ம நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் வேறு எந்த மெட்டீரியல் ஸ்கூல் நோட்ஸ்லாம் எடுத்து படிக்கணுமான்ற டவுட்லாம் இருந்திருக்கும். எதுவுமே தேவையில்லைங்க, கொடுத்துருக்கிறத மட்டும் படித்தாலே இதில் இருக்கிறதே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் இருக்கிறத ப்ராப்பராக படித்து முடிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களை தாண்டி வேறு யாரும் மார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே A to Z எல்லாத்தையுமே வந்து இவங்க அதை ப்ராப்பராக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு என்னென்ன பேசிக் டீடைல்ஸ் தெரியணுமோ எதெல்லாம் லைக் ஸ்கூல் புக்கில் மெட்டீரியலில் இருக்கிறத மட்டும் இல்லாமல் நமக்கு வெளியே இருந்தும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதெல்லாம் கொஷினில் கேட்பாங்களோ எக்ஸாமில் கேட்பாங்க, லைக் இந்த ஜிகே ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கிறதையும் இவங்க ப்ராப்பராக இதிலே கொடுத்துருக்கனால இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஓகே. தென் நம்ம நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து இதை கவர் பண்ணுது. இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 4ல் கொடுத்துருப்பாங்க, ஹார்டிகல்ச்சரல் கிராப் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ். அதுதான் வந்து இதை கவர் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே. இது வந்து கொஞ்சம் பார்க்க புக் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 246. ஹார்டிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டாலே இட் வில் கண்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் கிராப்ஸ், ரைட். இப்போ கிராப்ஸ் இந்த சென்ஸ் நம்ம வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட் கிராப்ஸ் என்னென்ன, சப் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குது, தென் அதுக்கு அடுத்து கீழே வெஜிடபிள் கிராப்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க,
தென் அதுக்கடுத்து ஃப்ளாரிகல்ச்சர்லேருந்து எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு க்ராப்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பேசிக்காக இது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு வரதுனால பேசிக் டீடைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ப்ரியாம்பிள் மாதிரி. இப்போ வந்து மேங்கோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை காமனாக கேட்குற கொஷின் கிங் ஆஃப் ஃப்ரூட்னு எதை சொல்லுவாங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ பேசிக் திங் அதை கூட கொஷினில் கேட்கலாம். இப்போ நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியான்னு என்னென்னு கேட்பாங்க, ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு கூட கேட்பாங்க. இது ஒரு ஜிகே மாதிரியும் இருக்கும், நம்ம சிலபஸ்லேயும் வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக் டீடைல்ஸை வந்து ப்ராப்பராக இங்கே காமன் நேம் நம்ம இதில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கண்டிப்பாக கொஷினை கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியலும் இருக்கும். இப்போ மேங்கோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் நேம் என்ன, பொட்டானிக்கல் நேம் என்ன, ஃபேமிலி, குரோமோசோம் நம்பர், ஆரிஜின்லேருந்து அது ப்ரியாம்பிள் இந்த சென்ஸ் லைக் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரீ பிளான்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷஸ் என்னென்ன இருக்குது, வெரைட்டி என்ன, அந்த வெரைட்டல் கேரக்டர்ஸ் கூட நமக்கு கொஷனில் கேட்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த அல்ஃபூசா வந்து சசெப்டபிள் டு ஸ்பாஞ்சி டிஷ்யூ. ஸோ இதை கூட நமக்கு கொஷினாக கேட்கலாம். ஸோ இதுலேயும் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்றதையும் உங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கனால இன்கேஸ் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியலனா கூட இதில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்க விஷயத்த நம்ம படித்தா கூட இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ நம்ம இங்கே வெரைட்டி பற்றி பார்த்தோம், இந்த இடத்துல ஹைப்ரிட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேங்கோன்னு ஒரு கிராப் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ எல்லாமே டேபிள் போட்டு அந்த வெரைட்டல் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஹைப்ரிடோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொபகேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேங்கோவில் எப்பயுமே வந்து என்ன டைப் ஆஃப் கிராஃப்டிங் பண்ணுறாங்க, இனார்ச்சிங் ஒரு அப்ரோச் கிராஃப்டிங்லாம் கொஷனில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டென்ட்டும் வந்து லைக் ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் இருக்குது. தென் போஸ்ட் பிளான்டிங் ஆப்ரேஷன்ஸ் என்னன்றது ஒரு க்ராப்புக்கு மட்டுமே இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயத்தை படித்தாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். அந்தளவுக்கு மெட்டீரியல் ப்ராப்பராக இருக்குது. இது நம்ம ஏஓ அக்ரி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு எப்பயுமே லைக் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு நம்ம கையில் இருந்தாலே வி கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். லைக் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த புக்ஸை தாண்டி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லி படிங்க. கண்டிப்பாக வந்து இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே இந்த பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ரியாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு விஷயமா கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ட்ராபிக்கல் கிராப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாரி ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் காட்டிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பைனாப்பிள்னாலும் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசிக் டீடைல் கொடுத்துட்டு ப்ரியாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு அதோடைய கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸில் இருக்க டிஸ்டிங்விஷபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னன்றதை கூட அவங்க டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம இந்த புக்கை தாண்டி வெளியே போகாதுன்ற அளவுக்கு த கண்டென்ட் இஸ் வெரி ப்ராப்பர். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா உட்காந்து படிக்கணும். அதை தவிர்த்து நம்ம இதில் எதுவுமே செய்ய வேண்டிய விஷயமே இல்லை. ஹார்டிகல்ச்சர் சம்வாட் வாஸ்ட்டாக இருக்கும், பட் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை மட்டும் படித்தாலே வி கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தே வில் ஆஸ்க் சம் கொஷின்ஸ். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த புக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஓகே, தென் அதுக்கடுத்து நம்ம இந்த புக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரீடிங் அண்ட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து கவர் பண்ணுது. இது நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து யூனிட் 10ல் கவர் ஆகுது, ப்ரீடிங் அண்ட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து யூனிட் 5ல் கவர் ஆகுது. நம்ம முன்னாடி அது பார்த்தோம் யூனிட் 9 வந்து இன்னொரு புக்கில் கவர் ஆகியிருந்தது இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் யூனிட் 10 அண்ட் யூனிட் 5 வந்து ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், இது கொடுத்துருக்கிறது 12 யூனிட்னு சொல்லிட்டு புக்கு 9 புக் தானே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி டவுட் இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக்காக இருக்கிறத மர்ஜ் பண்ணி சிங்கிள் புக்காக ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். டோட்டலாக வந்து 155 பேஜஸ் வந்து இருக்குது. இதுவும் புக் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி தெரியலாம். பிகாஸ் டாபிக் வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ ப்ரீடிங் இருக்குது. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரீடிங்லேருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் நோட்டபிள் கொஷின்ஸ் ஃப்ரம் இட். அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று கூட விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோ கண்ட்ரோல்லேருந்து ரோல் ஆஃப் பேரசிட்டாய்டு எப்படி இருக்குது, மாஸ் கல்ச்சர் எப்படி பண்ணுறாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பேரசிட்டாய்டு அண்ட் சைக்ரோபெசிலா கார்னியா எல்லாமே நமக்கு என்னென்னலாம் நமக்கு கொஷின்ஸில் கேட்பாங்களோ, நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை எல்லாமே அவங்க ப்ராப்பராக கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் முடிச்ச பின்னாடி மஷ்ரூம் கல்டிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்சரி டெக்னாலஜி இருக்குது. அதுக்கடுத்து தான் லைக் இது வந்து நமக்கு
காமனாக இருக்க விஷயத்த பார்த்துட்டோம் இல்லையா. அதுக்கடுத்து பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நமக்கு கமர்ஷியல் சீட் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. இப்போ பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ்னால் கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கொஷின்ஸ் ஃப்ரம் இட். அந்த அளவுக்கு தான் லைக் ஹிஸ்ட்ரியிலேருந்து அது இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன டொமஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, பிளான்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் இருந்து லைக் கீழே பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் மட்டுமே தனியாக இருக்குது. இன்கேஸ் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு பேஜ் நம்பர் 98 110 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 பேஜஸில் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். பேஜ் நம்பர் 98. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இருக்குன்னு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் கிடையாது. அதுலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை எடுத்து ப்ராப்பராக, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகைனினா என்ன, ப்ரோட்டோஆண்ட்ரினான்றதுலாம் கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் சச் கொஷின்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்க கொஷினை அவங்க ப்ராப்பராக எடுத்து தே ஹவ் மேட் இன் டு ஒரு ப்ராப்பராக ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் கொடுத்துருக்கனால பார்த்தாலே ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. நமக்கே படிக்கணும்னு தோணுற அளவுக்கு புக்கை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட். இதுதான் வந்து பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. உள்ள கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இயரில் என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணாங்கன்ற ப்ராப்பர் டீட்டெயில் கொடுத்துட்டு இங்கே நமக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பயோ கண்ட்ரோல் டில் 1988 வரைக்கும் எப்படி இருக்குன்றது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம கண்டென்ட்டை பார்த்து பயப்படவே தேவையில்லை. உள்ள நமக்கு தேவையான விஷயத்த ப்ராப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கேயே நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கேயும் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்து நல்லா படிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் பாயிண்ட்ஸ் டு பாண்டர்லையும் இருக்குது. ஸோ தட் நம்ம பயப்படவே தேவையில்லை. எவ்ரிதிங் இஸ் இன் அ வெரி ப்ராப்பர் மேனர். அதுக்கடுத்து கமர்ஷியல் சீட் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து சீடோடைய கிளாஸஸ் என்ன, அதோடைய ஃப்ளோரல் பயாலஜி அண்ட் பாலினேஷன் எப்படி இருக்குன்ட்டு அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா சீட் ஹெல்த்தை முடிச்சுட்டு பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. 145 பேஜ் நம்பரில் இருக்குது. நம்ம எதுவுமே ஃபுல்லாக முடிக்க முடியல. இட் மீன்ஸ் நிறைய நம்ம ஜிஎஸும் படிக்கணும், இதுவும் படிச்சுட்டு இதுவும் படிக்கிறனால இன்கேஸ் உங்களால் ஃபுல்லாக முடிக்க முடியலனா கூட அட் த எண்டில் இருக்க பாயிண்ட்ஸ் டு பாண்டர் பார்த்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? தட்ஸ் இட். வெரி சிம்பிள். புக்கு தான் பார்க்க பெருசாக இருக்கும், பட் கண்டென்ட்டை வந்து அவங்க பிரித்து கொடுத்துருக்கனால கொடுத்துருக்க விஷயத்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே வி கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். ஓகேங்களா? அதுக்கடுத்த புக் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 6 வந்து கவர் பண்ணுது. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 பேஜஸ் இருக்குது. இதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இன் என்டமாலஜியில் என்ன, இப்போ இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்ன்றது தான் டாபிக், பட் இவங்க இதுலேயே என்டமாலஜிக்கு தனியாக பேத்தாலஜிக்கு தனியாக சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நமக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி நாலேஜ் ஆஃப் இன்செக்டில் ஆரம்பித்து அதோட எக்கனாமிக் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பித்து என்டமாலஜின்னு எடுத்துக்கிட்டால் கிளாஸிஃபிகேஷனில் ஆரம்பித்து அதோடைய பிஹேவியர் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டு பாண்டர் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்டமாலஜிக்கு தனியாக பாயிண்ட்ஸ் டு பாண்டர், அதுக்கடுத்து பெஸ்ட் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பாயிண்ட்ஸ் டு பாண்டர், அதுக்கடுத்து நெமட்டாலஜிக்கு தனியாக பாயிண்ட்ஸ் டு பாண்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே மோஸ்ட்லி இப்போ கிராப் ப்ரொடக்ஷன் கைடு இருக்கும் இல்லையா, அதில் இருக்க அப்டேட்டட் கண்டென்ட் வச்சு தான் அவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ரொம்ப அவுடேட்டட் டேட்டாவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் டு பாண்டர் என்டமாலஜி அதுக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 33 இருக்குது. மெட்டீரியல் வாங்குறது சீரியஸாக ஒர்த். ஏன்னு சொல்கிறேன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம உட்காந்து மெட்டீரியலை தேடி படிக்கிறத விட எல்லாமே ரெடியாக கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம வாங்கி படித்தா மட்டும் போதுன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் ஃபார் என்டமாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ரீசன்ட் பெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டாபிக் பை டாபிக்காக லைக் இப்போ ஈகாலஜின்னு எடுத்துக்கிட்டு அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் கொஷனில் கேட்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல நமக்கு கேட்டகரி ஆஃப் பெஸ்ட் வந்து என்னென்ன, அதில் இடிஎல்னா என்ன, ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கான இடிஎல் வந்து எவ்வளோன்றதையும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெடிமேடாக எல்லாமே இருக்குது, நம்ம படிக்கணும். தட்ஸ் இட். ரொம்ப டைம் இல்லை, நமக்கு கம்மி டைமில் இருக்குது. பட் நம்ம ஒரு ப்ராப்பர் வேல ப்ராப்பர் கைடன்ஸில் போகிறது தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப வைஸ் டிசிஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்படி ஒரு மெட்டீரியல் இருக்கிறது சீரியஸ்லி இட் வாட் அ லாட். கண்டிப்பாக ஹேவ் டு யூஸ் இட். நான் ஏன் சொல்கிறேன்னா இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்.
நமக்கு இந்த டைமில் இருக்கப்போ வி கேன் நாட் டேக் ரிஸ்க். அதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக இப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்க மெட்டீரியலில் நம்ம மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. கைண்ட்லி யூஸ் இட். ஓகேங்களா? ஓகே தென் ஓகே இந்த மாதிரி இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் ஆஃப் நெமட்டாலஜி எல்லாம் பார்த்துட்டோம். தென் அதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 113 பேஜ் நம்பர். கிட்டத்தட்ட 113 ஆரம்பித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கே இருக்குது பாருங்கள். 113 ஆரம்பிச்சுட்டு இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் மட்டுமே இவ்வளோ பேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே படிக்கலன்னா கூட இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டரே இட் இஸ் மோர் தேன் இனஃப். பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றும் மெயின்ஸ் எழுத போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது ப்ரிலிமினரி டைப் ஆஃப் எக்ஸாம் தான். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக அதில் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர் தான் வந்து கடைசி நேரம் நமக்கு ரிவிஷனுக்கு அவசரத்துக்கு படிக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த விஷயம் தான் ஹெல்ப் பண்ணும். லைக் நம்ம தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சாலும் வி கேன் நாட் கம்பைல் இட். அந்த டைமில் நம்ம இதை எடுத்து பார்க்குறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே தென் அதுக்கடுத்து அனிமல் ஹஸ்பெண்ட்ரி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 7 வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பேர் அனிமல் ஹஸ்பெண்ட்ரின்னு இருக்கும். பட் நம்மளுடைய சிலபஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவ் ஸ்டாக், பொல்ட்ரி மேனேஜ்மெண்ட், தென் அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் கால்ஃப் ரியரிங் சொல்லிட்டு தான் டாபிக் இருக்கும். நீங்கள் அனிமல் ஹஸ்பெண்ட்ரின்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டாலே இதுக்குள்ளேயே எல்லா விஷயமும் வந்து இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் காமிச்சிடுறேன். அனிமல் ஹஸ்பெண்ட்ரி ஒன் ஆஃப் த வாஸ்ட் டாபிக், பட் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் நோட்டபிள் கொஷின்ஸ். ரைட்? 216 பேஜஸ். இதில் என்ன இவ்வளோ இருக்குன்ற மாதிரி நினைக்காதீங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே பிரித்து கொடுத்தாச்சு. லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் என்ன, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் என்ன, தென் அதுக்கடுத்து லைக் பவுல்ட்ரி என்னன்றதை அவங்க டாபிக் பை டாப்பிக்காக பிரிச்சுட்டாங்க. ஸோ தட் நம்ம கொடுத்துருக்கிறத எடுத்து பார்த்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? ஓகே இப்போ லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி இந்த இந்தியன் எக்கானமிலன்ட்டு ரொம்ப அவுடேட்டட் டேட்டா இல்லாமல் அப்டேட்டட் டேட்டாவை ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே 2012 சென்சஸ், 2019 சென்சஸ், லைக் 19th and 20th சென்சஸ் வரைக்கும் அப்டேட்டட் டேட்டா இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கனாலும் 2019 லைஃப் ஸ்டாக் சென்சஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம தேட தேவையில்லை. கூகுள் பண்ணி தனியாக அதுக்கு டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதை விட புக் இருக்கிறத எடுத்து படித்து லைன் பை லைனாக உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசி டைமில் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் டு பாயிண்டரை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணி இந்த புக்கிங்கில் முடிச்சிங்கனாலே நான் முன்னாடி சொன்னது தான் கண்டிப்பாக வி கேன் ஏபிள் டு மேனேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினியஸ் கேட்டல் பிரீட்ஸில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கொஷின். ரெட் சிந்தி மாடு எப்படி இருக்கும், சஹிவால் எப்படி இருக்கும், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முல்தானி, கிர் அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ நமக்கு அதில் இருக்க. இப்போ ரெட் சிந்தினா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐ திங்க் அந்த மாடு பார்த்தாலே எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ டார்க் கலர் மசில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கனால நமக்கு இந்த பேஜ்னு எடுத்தாலே எந்த இடத்துல என்னென்ன இருந்ததுன்ற அளவுக்கு நமக்கு மனசில் பதிகிற அளவுக்கு they have made the material. that's it. ஓகேங்களா? ஓகே தென் அதுக்கடுத்து இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். ரைட்? இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட் ஆஃப் ஒரு அனிமல் ஹஸ்பெண்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 1 செகண்ட். பேஜ் நம்பர் வந்து 152. எஸ் இதுதான் அனிமல் ஹஸ்பெண்ட்ரியில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் கால்ஃப் ரியரிங் இருக்குது இல்லைங்களா? இந்த டாப்பிக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து லைக் ஒரு பாயிண்ட்டாக நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ எதெல்லாம் கொஷினில் கேட்பாங்களோ அந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் லைக் டேபிள் போட்டு நமக்கு அங்கேயே டேபிள்ஸ் நிறையா இருக்கும். அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாவை தனியாக பார்த்திங்கன்னா ஐடியல் ஏஜ் வந்து எதுக்கு டிஹார்னிங் பண்ணுறதுக்கு, டிஸ்பர்டிங் பண்ணுறதுக்கு, கேஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட லைக் நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷனுக்கு இது வந்து ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? அட் த எண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் இருந்தது, அதையும் பார்த்துடலாம். இது வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சருடைய பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் ஃபார் பவுல்ட்ரி. ஓகேங்களா? ஏன்னா பவுல்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில கொஷின்ஸ் கேட்பாங்க, பேசிக் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. நமக்கு அப்போ வந்து இது எங்கே படிச்சோன்றது தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு எங்கெங்கே இருக்குதுன்றது எல்லாமே இங்கே இருக்கனால நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகேங்களா? ஓகே நம்ம இப்போ வந்து அனிமல் ஹஸ்பெண்ட்ரி பார்த்துட்டோம். தென் அதுக்கு அடுத்த புக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் மிஷினரி பார் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 8 வந்து ஃபார்ம் மிஷினரியும் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி இந்த பேரே மாறாமல் இப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மெட்டீரியல் தான் இது. ரொம்ப குட்டி மெட்டீரியல், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 94. இதில் 94 பேஜஸ் இருக்குது. அவ்வளவும் படிக்கணுமானா
நோ நீட், பிகாஸ் இங்கே நமக்கு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் எப்படி இண்டெக்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபார்ம் மிஷினரி, பவர் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜின்னு டாபிக் கொடுத்துட்டு டில்லேஜ்னா என்ன, டெய்லி பான் என்ன, ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கணும், பவுல்ட்ரி ஹவுஸ் என்னென்ன இருக்கணும். சீரியஸாக சொல்கிறீங்க, இது நீங்கள் ஏஓ கிளியர் பண்ணிட்டா கூட இந்த புக்ஸ் வந்து உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க, என்ரிச் பண்ணிக்க கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் பற்றியும் கீழே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஜாம் மேக்கிங்கில் ப்ராப்ளம்ஸ் என்ன, ஜெல்லி மேக்கிங்கில் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்னு வரும்போது அதோடைய மதிப்பு கூட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தையும் ப்ராப்பராக கவர் ஆகியிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் ஆர்கானிக் கம்போஸ்டிங் என்ன, வெர்மி கம்போஸ்ட் என்னன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி லைக் ரொம்ப குட்டி மெட்டீரியல் தான், பட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் ஹைலைட் பண்ணி நமக்கு எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் இருக்கனால நீங்கள் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த புக் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஓகேங்களா? ஓகே, தென் இப்படி தான் இருக்குது. இதே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த புக்ஸ் மாதிரியே தான் இருக்குது. லைக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டாபிக் பை டாபிக் மேனரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸில் கொடுத்துருக்க லைன் இதில் கவர் ஆகியிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த டாபிக் இதில் இருக்கிறத படிங்க. கண்டிப்பாக இந்த சிலபஸ் தாண்டி வெளியே இருக்க சிலபஸை கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ப்ராப்பராக நம்ம சிலபஸே ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கனால அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் அவங்க அதை கன்சைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி பார்த்தாலே நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம லாஸ்ட் புக்குக்கு வந்துட்டோம். இந்த புக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது நிறைய பேர் பார்த்து பயப்படுவீங்க, பட் இது ரொம்ப சிம்பிள் டாபிக். நான் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் சயின்ஸ். இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 11 வந்து கவர் பண்ணுது. அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸில் வந்துடும். தென் அதுக்கடுத்து யூனிட் 12 இருக்கிறது தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியலுடைய பேஜ் நம்பர் வந்து 1 செகண்ட் 181 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் வருது. என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சப்ஜெக்ட்டும் கூட அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை, பிகாஸ் இதுலேருந்து ஃபியூ கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம இதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ்னால் லைக் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப்பில் ஆரம்பிச்சு பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் என்ன, லைக் டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் எப்படி இருக்குது, தென் கிராப் இன்சூரன்ஸில் லைக் எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. சொல்லிகிட்டே இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னோவேஷன்னா என்ன, டிஃப்யூஷன்னா என்ன, அடாப்ஷன் என்னன்றதை கொடுத்துட்டு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அட் த எண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் ஸ்கீம்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்குது, அலைட் செக்டாரில் என்ன இருக்குன்றது எக்ஸ்டென்ஷனில் தான் இது கவர் ஆகும். இந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஸ்கீம் இங்கேயே இருக்கனால நம்ம தனியாக கூகுள் பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமாக பார்த்து நம்ம நோட்ஸ் எடுக்கணுமான்ற அவசியமே தேவையில்லை. ஏன்னா இங்கேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷனுக்கான பாயிண்ட்ஸ் டு பாண்டரும் தனியாக இருக்குது. ஸோ தட் எக்கனாமிக்ஸ் தனியாக படிச்சுக்கலாம், நீங்கள் எக்ஸ்டென்ஷன் தனியாக படிச்சுக்கலாம். அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பேசிக் கொஷின்ஸ் தான். ரொம்ப மெனக்கேடுற அளவுக்கு இருக்காது. இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஜெனரேஷன் லைக் 5 ஜெனரேஷன்ஸ் இருந்ததுன்னா அது என்னென்ன, அதோடைய பேர் என்ன, அதோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர் என்ன, விண்டோ என்ன, லைக் ப்ரெசன்டேஷன், இன்டர்நெட், இமெயில் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்றது ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸுடைய பாயிண்ட்ஸ் டு பாண்டர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 53 இருக்குது. இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்த மாதிரி தான், லைக் ஒரு டாபிக் முடிச்சிட்டோம்னா அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே ஃபுல்லாக படிக்கலனாலும் எனக்கு இதில் ஆக்சுவலி இந்த புக்கே என்ன தெரியுங்களா, நமக்கு லைக் நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், அதுக்கடுத்து அது ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் படிக்கிறோம்னா ஒவ்வொன்றும் வேறு இடத்துல இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கு என்ன, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் என்னன்றதையும் அந்த டேட்டாவை இங்கேயே கொடுத்துட்றதுனால லைக் சர்ச் பண்ணி தனியாக நோட்ஸ் எடுத்து தனியாக எழுதணுன்ற விஷயத்த இல்லாமல் இந்த புக்கே நீங்கள் நோட்ஸாக யூஸ் பண்ணிக்கலான்றது தான் வந்து இந்த புக்கில் ஹைலைட்டான ஒரு விஷயம். நான் அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். தென் ஓகே, இதுதான் வந்து எக்கனாமிக்ஸுடைய பாயிண்ட்ஸ் டு பாண்டர். நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அது இல்லாமல் இந்த ரீசன்ட் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 139 இருக்குது. 1 செகண்ட்.
பாருங்க ப்ரெஸ் எவல்யூஷன் இன் இந்தியா கூட லைக் ரேடியோ எப்படி இருந்தது, டிவி எப்படி இருந்தது, ப்ரெஸ் ஆர்கனைசேஷன், நியூஸ் பேப்பர் எப்படின்றது கூட கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் விமன் இன் அக்ரிகல்ச்சரை கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ரீசன்ட் ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பரம்பராகட் கிருஷி விகாஸ் யோஜனா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அந்த ஸ்கீம் பற்றி லைக் இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்க ஸ்கீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாயில் ஹெல்த் ஸ்கீம் என்ன, ஃபசல் பீமா யோஜனா, ஈனாம் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க. கொரோனா டைமில் ஆட் பண்ணியிருக்க தனி ஃபீச்சரை கூட தனியாக சொல்லியிருக்காங்க. பிஎம் ஆஷா ஸ்கீம் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2018 தான் வந்துச்சு. தென் பிஎம் கிசான் மான்தன் யோஜனா என்ன, லைக் 2019 வந்திருக்கு. தென் பிஎம் கிசான் இருக்கு இல்லைங்களா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 6000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா ஃபார்மர்ஸ்க்கு, அது ரிலேட்டடான விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 2020 ஏப்ரல் 17 அப்போ கிசான் ரத் ஆப் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டேட்டாவை கூட நமக்கு ப்ராப்பராக இருக்குது. கிசான் சுவிதா ஆப், தென் அதுக்கடுத்து புஷா கிருஷி ஆப், தென் COVID-19 அப்போது ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார். அது பற்றிங்கிற பேசிக் இம்பார்ட்டன்ட் டீட்டா எல்லாமே இங்கே இருக்குங்க. சீரியஸாக நீங்கள் வெளியே படிக்கவே தேவையில்லை, இதில் இருக்கிறத பார்த்தாலே போதும். தென் இங்கே கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2020 ஆகஸ்ட் அப்போது பிரதான் மந்திரி நரேந்திர மோடி கிசான் ரயில் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றிங்கிற டேட்டா. தென் அதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்டினன்சஸ் கொண்டு வந்தாங்க, அதை பற்றிங்கிற டேட்டான்னு எவ்ரி திங் வெரி ப்ராப்பர். சீரியஸ் உட்காந்து படிங்க. இதை தாண்டி வெளியே வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஃபார்மருடைய இன்கம் டபுள் பண்ணணும் 2022 அப்போ, அதுக்கு பிஎம் ஒரு 7 பாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. அதை பற்றிங்கிற டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் படித்தா மட்டும் போதுன்ற அளவுக்கு மெட்டீரியல் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரொடக்ஷன் என்ன இருக்குது கம்ப்யூட்டரில், ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எப்படி வந்தது, ஓசிஆர்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன்னா என்ன, டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, இதோடைய காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குன்ற மாதிரி எவ்ரி திங் இஸ் இன் அ வெரி ப்ராப்பர் மேனர். ஜஸ்ட் இது ஒரு ரீட் கொடுத்துட்டு மற்ற லெசன்ஸ்க்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை கிளியர் பண்ணிடலாம். இந்த மெட்டீரியலை தாண்டி நம்ம பெருசாக எதுவுமே படிக்க வேண்டான்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது உங்களுடைய சப்ஜெக்டாக மட்டும் பார்க்காம லைக் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறீங்கன்னா பேசிக்காக என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களோ அதுக்கும் வந்து இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிவ் அ ட்ரை. இந்த புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.